நம்ம இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீட்டில் செஞ்ச வெஜ் மோமோ தான் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீட் வெஜ் மோமோ பண்ணுறதுக்கு கோதுமை மாவு, எண்ணெய், கொஞ்சமாக பால், அப்புறம் தண்ணி, உப்பு இது போட்டு நல்லா நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ரொம்ப பொடியாக கட் பண்ண பூண்டு, காஞ்ச பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, அப்புறமா கேபேஜ், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் சில்லி சாஸ் போடாமல் டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதில் வெறும் மிளகாப்பொடி போட்டு கொஞ்சமாக கலந்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். ரொம்பவும் பாயில் பண்ண வேண்டாம், ஒரு 50% குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம உளுத்து வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டு சேர்த்துட்டு இது நல்லா சின்ன சின்ன பீசஸாக வரணும் பன்னீர். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. காய் ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அந்த எண்ணெயிலே தண்ணியெலாம் எதுவும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அது நம்மக்கிட்ட ஒரு மூடி தட்டு மாதிரி இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருந்துச்சுன்னா அதில் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நம்ம பூரிக்கெலாம் உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு அழகாக நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். இது டேஸ்ட்டு நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஸ்டீமரில் வச்சுருக்கேன். நான் ஸ்டீமரில் தண்ணி ஊற்றிட்டு அழகாக அந்த மோமோஸை வச்சு நம்ம ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணால் போதும், ரொம்ப நல்லா வரும். ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். நான் வாழை இலை இருந்தது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா கீழே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே மோமோஸ் வச்சோன்னா நம்ம ஒட்டாமல் வரும். ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் பேக் ஆனோடனே மோமோஸ் மேலேயே கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மோமோஸ் சட்னியோடு சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் கூட. தேங்க்யூ.